கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 18, 2026 உலக செய்திகள். ரொம்ப இன்னைக்கு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. நானும் இந்த மாதிரி ஏதாவது கொலை கூட்டுறாங்களோ, பிரச்சனை இருக்கோ, ஆயிருமோன்னு நினச்சி பயந்துட்டே இருந்த ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் நம்ம என்னதான் அன்பால் திட்டினாலும், கோவத்தில் திட்டினாலும், ட்ரம்ப் பண்ணியிருக்க விஷயம் மிக சிறப்பான விஷயம். இப்போ மிடில் ஈஸ்ட் வேறு மாதிரி கலரெல்லாம் மாறுது. அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு நம்ம கூட தோழர், சகோதரர், உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் திரு சுஃபியான் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வழக்கம் போல் ரிக்வஸ்ட், நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். அவர் வரவேற்போம். வாங்க சார். வாங்க சார், வாங்க. கேட்ட கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது கேள்வி மட்டும் இல்ல, அதனுடைய சம்பவங்களை பார்க்கும்போது பிரான்ஸ் அந்த G7 மாநாட்டுல கையெழுத்து இடப்பட்டிருக்கிறார். கையெழுத்து இட்டாச்சு. கையெழுத்து எங்க? G7 மாநாட்டுல வச்சு அவருக்கு தனித்துவமாக கையெழுத்து இருக்கார். இந்த கையெழுத்து இல்ல, எனக்கு சின்ன டவுட்டை கேட்டுக்கிறேன். இந்த கையெழுத்து மொத்தத்துக்கு போர் நிறுத்த கையெழுத்தா, அல்லது பின்னாடி போர் நிறுத்தம் பண்றதுக்கு டீட்டெயிலா கையெழுத்து போட போறோங்கிறதுக்கு ஒரு கையெழுத்தா? முதலில் இதுக்கு முன்ன இப்ப நம்ம என்னெல்லாம் பேச போறோமோ அதற்கு ஒரு MOU, புரிந்துணர்வு கையெழுத்து நாங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். சூப்பர். நாங்க ஒப்புக்கொண்டோன்னு மசூத் பெசஸ்கியானும் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ரெண்டு பேரும் புரிதலுக்காக நம்ம மக்களுக்கும் சொல்லிடுவோம். ஓகே, என்னன்னா அக்ரிமெண்ட் அது ஃபைனல். ஆமா. MOU அதுக்கு முன்னாடி நாங்க அதாவது ஒரு நிச்சயதார்த்தம், அப்புறம் கல்யாணம். அதுதான் இப்ப சொன்னாங்க நிச்சயதார்த்தம். இப்ப நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. MOU கையெழுத்து, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்துணர்வு ஒப்பந்தம். இல்ல, இப்ப நான் பேசுறது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நிறைய குறுக்க பேசுறீங்க. இது தெளிவுபடுத்துறதுக்காக. இது நீங்க இப்படி பேசணும். MOU என்றால் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு. அதாவது நமக்குள்ள என்ன நடக்க போகுதுங்கிறத அதுக்கு இப்ப நாம இது செய்யறதுக்கு உறுதியா முடிவு எடுத்துட்டோம். சரி, நாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு பணம் வைத்து கொடுத்தல், முன்ன பண்ணி என்ன பேசுகிறோம் அப்படிங்கறத புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருச்சு. நாளை வெள்ளிக்கிழமை அது முறைப்படியாக நடக்க போகுது. சூப்பர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க உங்களுடைய அந்த தகவலை சொல்லுங்க. இப்போ உலக அளவில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள், ஒரு உலகத்துல பேச ஃபோர்ப்ஸ் பத்திரிகையா இருந்தாலும் சரி, கார்டியனாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய தொகுப்பு கருத்து ஒன்று லண்டனில் இருந்து வெளியாகி இருக்கு. ஓகே. அதுல அவங்க போட்ட அளவுக்கு கூட கடும் சொல்லலை. முழுமையாக ஈரான் இதில் சாதித்து கொண்டு சாதனை மன்னனாக எழும்பி நிற்கிறது. இதுதான் தலைப்பு. ஈரான் முழுமையாக தங்களது வேண்டுதலை, தனது வேண்டுகோளை, தேவைகளை, தங்களது வேண்டுகோளை, தனது தேவைகளை, தான் எந்த கொள்கையில் இருப்போமோ அதன் மூலமாக மகத்தான வெற்றி பெற்றது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் சக்தியாக மாறி இருக்கிறது, உருவெடுத்திருக்கிறது, உருமாற்றம் அடைந்திருக்கிறது. சூப்பர். ஆனால் அமெரிக்காவோ இதுவரை வெல்ல முடியாத சக்தியாக உலகின் காட்டி கொண்டிருந்த ராட்சச சக்திகளாக இருந்த இஸ்ரேல் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது அமெரிக்கர்களால். இந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, அமெரிக்கர்களால் இஸ்ரேல் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், நேற்று பேசுகின்ற போது நான் சொல்வதை கேட்க வேண்டும். நான் இல்லை என்றால் இஸ்ரேல் இல்லை, நாங்கள் இல்லை என்றால் இஸ்ரேல் இல்லை. அமெரிக்கர்கள் இந்நேரம் சோழி முடிச்சிருப்பாங்க, இல்லாம போயிருந்திருப்பீங்க. நான் இருக்க போய் நீங்க நாடா இருக்கீங்க சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஹிஸ்புல்லாவை நீ தோற்கடிக்கவே முடியாது. அதையும் சொல்லிருக்காரா? சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவை தோற்கடிக்க எங்களிடத்தில் வழி இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிற சிரிய இராணுவத்திடம் கொடுத்து விடு. சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி உங்களுக்கு தெரியும், அபு முஹம்மது அல் கோலானி அல் சார், அவர் அல்சாரா, அவர் HTS என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவியிருந்த ஒரு பயங்கரவாத தலைவர். ஆமா, முன்னாள் அபூபக்கர் அல் பாக்தாதியுடைய துணையான மனிதன், அல் கைதாவோட செகண்ட் கமாண்டர், அல் கைதாவுடைய அதாவது ஒசாமா பின் லாடனுக்கு நெருக்கமானவர், செகண்ட் கமாண்டர். நெருக்கமானவர்னா முடிஞ்சது. சவுதியிலே பிறந்தவர், எகிப்தில் குடியேறியவர், சிரியாவில் குடியேறி இருக்கிறார். அவருடைய வயது 44, 45க்குள், பார்ப்பதற்கு ஆஜாகபாகமான ஒரு உடல் வலிமை கொண்டவர். அவர் ஹயாத்து தஹ்ரீக் அல் சாம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி துருக்கியினுடைய ஆதரவின் மூலம் பஷர் அல் ஆசாத்துடைய ஆட்சியை கவிழ்த்து இப்பொழுது அவர் அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையாக மாறி இருக்கிறார். அமெரிக்கா தானே அவர் தலைக்கு எத்தனையோ விலை வச்சிருந்தாங்க. அமெரிக்கா பல மில்லியன்களை அவர் தலைக்கு வைத்து
கடைசியில் இன்றைக்கு அவரையே நண்பேண்டா கோல்ஃப் மைதானத்தில் விளையாட வைத்து விட்டது. இதுதான் அமெரிக்கா. அமெரிக்கா. ஓகே. ஒரு பயங்கரவாதியை ஆட்சியில அமர்த்தி பயங்கரவாதிக்கு வெண்காமலம் சாரமிட்டு இப்பொழுது அவரை போன்ற மனிதன் இல்லை என்று உச்சபட்ச தலைவர்கள் யாரு, அவரு நம்ம சல்மான், முகமது பின் சல்மான், அப்புறம் யுஏஇ தலைவர் பேர் என்ன, ஜஹரான், ஷேக் முகமது பின் ஜாயத், இவங்க எல்லாரும் உட்கார்ந்து அமெரிக்க அதிபரோடு கைகோர்த்து அமெரிக்காவுடைய கெஸ்டா நியூயார்க் வெள்ளை மாளிகைக்கு போய் எல்லாம் முடிஞ்சது. அதை விட்டுருங்க. இப்ப அவர்கள் கையில கொடுக்கலாமே, ஒன்னாலதான் ஏழாதான் அப்படின்னு சிறுமைப்படுத்துறாரு பெஞ்சமினை. நீ லாயக்கு இல்ல, நீ கையில கொடுத்துரு, அவங்க கையில கொடுத்து அவனே அடிச்சிருப்பானே, நீயும் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப மோசமா. இது ஒரு அருமையான தேவைப்படுற செய்தியாச்சே. சரி, சேனல் 12ம் இந்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறது. உனக்கு தேவையா? சேனல் 12 இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய என்ன டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல்ல பார்த்தனே. சொல்லுங்க. ஆமா, இல்ல அதத்தான் இதே செய்தியத்தான் கொஞ்சம் திரிச்சு வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்படி எங்களால ஜெயிக்க முடியாது, வேற யாராலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த இஸ்ரேல் கட்ஸ் அப்புறம் இந்த கோஷ்டி இந்த கூட்டம் வந்து சொன்னதா, நாங்க இல்லாம வேற யார் இந்த இடத்த கண்ட்ரோலா வச்சிருக்க முடியும் அப்படி தலைகளை மாத்தி பேசியிருந்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு அவமானம் நடந்தது, ஹியூமிலியேஷன். என்ன எப்படின்னா, சேனல் 12 இந்த செய்தியை சொல்லிட்டு இன்னும் ஒரு முக்கிய செய்தியை சொன்னது, அது சொல்ல மறந்துட்டேன். நீங்க என்ன டிராப்ட் போட்டிருக்கீங்க அதை எங்கள்கிட்ட ஒரு காப்பி தாங்க. இஸ்ரேல் கேட்டது. சரி, அதெல்லாம் தர முடியாது. ஆமா, சைன் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதுல்ல, என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. நம்மள மாதிரிதான் அவங்களும் யூகமா இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் முறைப்படி ஒரு காப்பி கொடுக்கணும்ல, ப்ளூ பிரிண்ட். ஆமா, அதோடைய ஜெராக்ஸ் காப்பி. ஆமா, ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் கூட தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் பேசியிருக்கோம். ஏன்னா அவனும் அதுல அடிப்பட்ட பார்ட்டில, அவனால தானே இவ்வளவு தூரம் வந்துச்சு. ஓகே, அதெல்லாம் தர முடியாது, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வேலையை பாடுற. ஏன் தெரியுமா? இது காரணம் சொல்லட்டா, அவங்க வந்து இந்த மாதிரி கையெழுத்து போட போறோம் அப்படின்னு நீ வந்து லெபனான் அடிக்காத அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை, நாங்க அடிக்கத்தான் செய்வோம் அப்படின்னு அடிச்சான்ல. நீங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ஈரான். ஓகே, we are no way connected with that agreement. யோ உனக்காத்துல வந்து அப்ப நீ அப்படி சொன்னேன்னா அப்ப எதுக்கு டிராஃப்ட் கேட்கற? இப்போ 30 நாட்கள்ல அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறுது. சரி, 60 நாட்கள் சீஸ்ஃபயர் வந்து 60 days. It will take இப்போ போட்டிருக்க இந்த அக்ரிமெண்ட் வந்து 60 நாள் சீஸ்ஃபயர். ஓகே, 60 நாளுக்கு சீஸ்ஃபயர்னா 60 நாளைக்கு அப்புறம் வந்து சில விஷயங்களை பேசுவாங்க, முன்ன பின்ன வரும். பேசுறதுல முக்கியமான விஷயம் வந்து அணு ஆயுதங்கள் தான், அந்த ஸ்டாக் பைல்ஸ் விஷயம் பேச போறாங்க. ஆனா அமெரிக்காவிடத்தில் அது ஹேண்ட் ஓவர் பண்ணப்படாது, அவர்கள் அழிக்க வேண்டும், இல்லைன்னா ஐஏயுடைய கண்ட்ரோல்ல நேரா மானிட்டர் பண்ணணும். சரி, 3 மாசத்துக்கு ஒருக்க 6 மாசம் ஒருக்க என்ன செய்யறா யார் செய்யறான்னு பாப்பாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் தட் வில் டிஸப்பியர். ஓகே, அது ஒரு பக்கம். ஹெர்மூஸை விட்டு பிளாக் அடை நீக்கிட்டு அமெரிக்கா ஃபுல்லா தப்பி, அமெரிக்கா அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க, இதுக்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமார். அமெரிக்கா எதற்கு ஆசைப்பட்டாலும் அதை 30 நாள், ஏன்னா அவங்க செலவுங்க, பயங்கர செலவு. இப்ப இதுல ஒண்ணு சொல்லிடுறேன், நீங்க சொல்லிருக்கீங்க 2 பில்லியன் ஆகுது. 2 பில்லியன் நாளுக்கு 20,000 கோடி, ஒரு நாளைக்கு 20. இன்னொன்னு ஒரு செய்தி இடையில சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா பிளாக்கெட் இருக்குல்ல, பிளாக்கெட் தடை ஆல்ரெடி ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. முன்னக்கூட்டி போனா அவங்களுக்கு ஒண்ணு இல்ல, போகக்கூடாதுன்னு சொல்ல போறது இல்லையே. ஈரானோட எண்ணெய் கப்பல் 300 மில்லியனா கேலனோ லிட்டரோ சம்திங், அது அந்த எண்ணெய் கப்பல் இருக்குல்ல, அது வந்து ஆல்ரெடி ஹர்மோஸை கிராஸ் பண்ணி அந்த அமெரிக்கன் பிளாக்கெட் இருக்குல்ல அந்த ஏரியா கிராஸ் பண்ணி வெளியே போயிருச்சு. ஏற்கனவே 10 கப்பல் வந்து கமர்ஷியல் பிளஸ் எண்ணெய் கப்பல்லாம் ஆல்ரெடி பாஸ் பண்ணிருச்சு. இப்போ பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா முறைப்படி அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. அல்ல, இப்போ அதுக்காக பாஸ் பண்ணனா 2 பேரும் எதிர்க்க போறது இல்லையே, அமெரிக்காவும் எதிர்க்க போறல, ஈரானும் எதிர்க்க போறல, அமெரிக்கா வந்து விட்டா போதும். ஆனால் முறைப்படி இப்ப பாலம் கட்டின உடனே நம்ம மெட்ராஸ்ல பாத்துருக்கோம், சில வண்டிகள் போகும், கட் பண்ணுவாங்க. ஆனா சில வண்டி ஒண்ணு போன ஒண்ணு நிறுத்த போறது இல்ல, எல்லாம் முடிஞ்சது. அதே மாதிரி இப்ப கப்பல்கள் போய் கொண்டிருக்கிறது. முதல் வெற்றி இந்தியாவுக்குன்றாங்க. ஆமா, இந்தியாவுக்கு வந்து நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், யூரியா இருக்குல்ல, சவுதி அரேபியால இருந்து கிடைக்கக்கூடிய யூரியா தான். யூரியா எங்க அங்க மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு லக்கு, டபுள் லக். எப்படி? ஈரான்ல இருந்து எல்லாம் அள்ளிடுவாங்க. ஆமா, ஈரான்ல தான் பெட்ரோகெமிக்கல் யூரியா இருக்கு. அதாவது சவுதி கொடுத்தான் யூரியா, ஈரான்ல இருக்கு, அப்புறம் ரஷ்யா கொடுக்குற. ஆனா மெயினா உக்ரைன்ல இருந்து வந்துச்சு. யுக்ரைன்ல கம்மி, உக்ரைன்ல இருந்து வந்துச்சு. பருப்பு இந்த நான் சொல்லி யூரியா வந்து சைனா, ரஷ்யா, சவுதி அரேபியா. இப்ப ஈரான் அப்புறம் ரேட் வர கம்மி இனிமே. அப்போ ஈரான் என்ன செய்ய போறா, இந்தியாவுக்கு சகல சகாயமும் செய்யும் நாடு.
இவனுதான் அவனு கூட போய் சேர்ந்து பெஞ்சமின் கூட சேர்ந்து உன் அப்பா விடு உன் அம்மா விடுன்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா மாறிச்சு. இப்ப வந்து எப்படின்னா சரி, இதெல்லாம் அரசியல்ல சகஜம். அரசியல், அதாவது நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அடுத்து ஓமன் வளைகுடாவுக்கும் ம். ஈரானுக்கும் உள்ள அந்த கடல் பிராந்திய பகுதிகளை அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் சரி செய்ய போகிறார்கள். இது உங்கள் எல்லை, இது உங்கள் எல்லை. எல்லை. ஆமா. ஆனா அவர்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி. ஓமனுக்கும் இது ஈரானுக்கும் பிரச்சனை இல்லை. அதுவும் அந்த பேச்சுவார்த்தையில் வந்திருக்கிறது. சரி. இதையெல்லாம் சொல்லுகிறது. இப்பொழுது கேவலம் என்னவென்றால், நீ பார்க்கவே தேவையில்லை, உனக்கு செய்யறதை செய். யாரா? இஸ்ரேல வந்து அடிச்சு துவைச்சிட்டாங்க போல இருக்கே. இதுக்கு மேல என்ன பேசுவாங்க? ப்ளூ பிரிண்டே கிடையாதுங்க. இப்ப 2 விஷயத்துல இடையில சொல்லிடலாமா? நம்பர் 1, ம். ஈரான் வந்து ஈராக்குக்கு ம். பவர் கொடுக்குது. ம். ஓகே. ம். இப்போ வந்து கத்தார்ல இருந்து ஈரானுக்கு பவர் கிரிட்ல வந்து கனெக்ட் பண்றாங்க 1000 மெகாவாட்ஸ். கத்தாரும் ஈரானும் பவர் கிரிட் கனெக்ட் பண்றாங்க. இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களோ? ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் கிரிட்னா எலக்ட்ரிசிட்டி 1000 மெகாவாட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு மகிழ்ச்சி சார். அப்துல் ரஹ்மான் அல் தானி இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் வந்து வைட்டல் ரோல். ஆமா. ரொம்ப முக்கியமான இந்த 60 நாள் சீஸ் ஃபயர் இந்த இருக்கிற அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு முக்கியமா வந்து முழு மூச்சா இறங்கி பண்ணது அப்துல் ரஹ்மான் அல் தானி. சப்போர்ட் பண்ணது வந்து பாகிஸ்தான். He is very closely associated with Pakistan. அசீம் முனீர். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக் இஸ் வென்ட் டு மெட் பியூரோக்ராட்ஸ் எங்க இங்க நியூயார்க். அப்புறம் அவ்வளவு முடிவுபடுத்தினா அவருடைய உயிர் மூச்சு அந்த இது. ஏன்னா சிஎன்ஜி உலகத்துல இயற்கை எரிவாயு 90% அங்கதான் கிடைக்கும். இல்ல, இயற்கை எரிவாயு ஓவரால் உலகத்துல 60% அங்க கிடைக்குது. மேஜர் தானே? மேஜர் 60ங்கிறது பெரிய விஷயம். 60 90 50 அவர்களுடைய வர்த்தகம் முழுமையாக அங்கதான். டோட்டலா வந்து ஹெர்மூஸ் இல்லாம அவங்க இல்ல. ஏன்னா அந்த பக்கம் கடல்ல ஈரான், அந்த பக்கம் அவங்க தானே. உங்களுக்கு தெரியுமே. தெரியும். அந்த ஹெர்மூஸ் வழியா போயாகணும். அது மட்டும் இல்லாம பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறிவிட்டது. இனி அவர்கள் ஈரானோடு அண்ணதம்பியாகத்தான் இருப்பார்கள். ஈரானும் அதைத்தான் சொல்லுகிறது. நாங்கள் உங்களுக்காகத்தான் போராடுகிறோம். 50 வருஷமா 79ல அவங்க வந்து கைப்பற்றி வந்ததுல இருந்து 50 வருஷமா ஓகே இந்த பிராந்தியத்துல வேணும்னு ஈரான் அடிச்சதே இல்லை. யாரு? அந்த ஈரான் இருக்குல்ல, அடிச்சதே இல்லை. ஈரான் ஏன் வேலை என்ன ஆடு என்னது என்ன நீ. ஆனா இப்போது ஈரான் யார் அடிச்சது? இங்க ஈரான் இப்போது இல்ல, அமெரிக்கர்களை தான் அடிச்சாரு. தன்னை அடிச்சா நான் திருப்பி அடிக்கிறேன். அமெரிக்க தளங்களை தான் அடிச்சாங்க. அமெரிக்க தளங்கள் மட்டும் மக்கள் அடிக்கவே இல்லை. கத்தார் அடிக்கவில்லை, அல் உதி தான் அடிச்சாங்க. கத்தார் மக்கள் இருக்கிற இடத்த வச்சாங்களா? தாஃப்ரா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜபல் ஃபோர்ட் அடிச்சாங்க. ஜபலி ஃபோர்ட்ல அடிச்சாங்க. அப்புறம் இங்க துபாய் ஏர்போர்ட்ல எங்க எண்ணெயை கொடுத்தாங்களோ அந்த டேங்க் மட்டும் தான் அடிச்சாங்க. 5th ஃப்ளீட் பஹ்ரைன் அடிச்சாங்க. குவைத் அடிச்சாங்க. மக்கள் குவைத்லயுமே அந்த ராணுவ தளங்கள் அல்சலாம் பேஸ் அதுதான் அடிச்சாங்க. அலி அல் சலாம். அதே மாதிரி சவுதி அரேபியாவில் அடிச்சாங்களே. சவுதி அரேபியாவில் சுல்தான் பேஸ். ஆமா, சுல்தான் பேஸ். அங்க யார் இருந்துச்சு? என்ன எங்க F-16 F-15 இருந்தது? இல்ல, அது மட்டும் இல்ல. அவாக்ஸ் E3 அவாக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, இதெல்லாம் அதே மாதிரி ஜோர்டான்லயும் அதே மாதிரி தானே. எல்லா இடமும் மக்கள் வாழ்ற இடத்துல மக்கள் வந்து சரி அதெல்லாம் விட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இஸ்ரேல்ல மக்கள் வாழ்ற இடத்துல அடிச்சாங்களா? அடிக்கலையே. இஸ்ரேல்ல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த தலைமையகம் இருக்கோ, இது இருக்கோ, ராணுவ தளம் இருக்கோ, அதை மட்டும் தான். அப்புறம் ஹைஃபா போர்ட் இதைத்தான் அடிச்சாங்க. இதுல கடைசி இன்னும் இல்ல, இடையில இன்னொரு இது சொல்லிடுவோம். இந்த ட்ரம்ப் என்னதான் கையெழுத்து போட்டாலும் இந்த திருகி விடுற விஷயம் இருக்குல்ல, பலிகடாக்குறது, அது விட மாட்டார் உங்களுக்கு. இதுல அமெரிக்காவில இருந்து நேற்று செய்தி, சரி நள்ளிரவு செய்தி, ஓகே, நியூயார்க் டைம்ஸ் உடைய செய்தி அப்படியே தமிழ்ல வாசிச்சிரும். வெளியான செய்தியில அமெரிக்கா ஈரானிடம் படுதோல்வி அடைந்திருப்பது அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா அது எப்பவுமே அந்த பத்திரிகையை பொறுத்தவரை கிட்டத்திலே ஆகாது. யாருக்கு? ட்ரம்புக்கு. ட்ரம்புக்கு எதிரான பத்திரிகை. எப்பவுமே ட்ரம்ப் திட்டுவாரு. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபாக்ஸ் நியூஸை தவிர எல்லாமே அவருக்கு எதிர். CNN அவருக்கு பக்கா எதிர். ஆமா, ஃபாக்ஸ் நியூஸ் மட்டும் தான் அவன்ட ஆளு. சரி, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஹெட்ல நியூயார்க்ல அமெரிக்கா படுதோல்வி சரி சொல்லிட்டு கீழே சொல்றாங்க. அதே நேரத்தில் அமெரிக்கா வரும் நாட்களில் மிகுந்த சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நடைபெறும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் தெரிவிச்சிருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் யூதலாபி இருக்கும்ல. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிலையிலும் அமெரிக்காவால் ஈரானை தோற்கடிக்க முடியவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கு. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்த அது ஒரு அமெரிக்க பத்திரிகை சொல்ல, அதான் எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்த அது ஆதாரப்பூர்வமா அவன் வேற எழுதியிருக்கான். ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல ஓகே, இப்போ மத்திய கிழக்கினுடைய முகம் முற்றிலும் மாறி இருக்கு. மத்திய கிழக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த ஏசியன் பிராந்தியம் இருக்குல்ல, இந்த பிராந்தியத்துல சைனா வந்து என்னதான் இருந்தாலும் ஈரான் வந்து ஒன்று எழுத மாட்டாங்க.
நட்பா இருப்பாங்க, வேற வழி இல்ல. இந்தியா இல்ல வந்து சைனாவுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப். என்னதான் இருந்தாலும் நாளைக்கு அத மாதிரி இப்ப அமெரிக்காவை நம்ப முடியாதுல்ல. நம்ப முடியாது. அமெரிக்கா நாளைக்கு கூட முறிச்சியும் போடுவானே. நீங்க இத சொன்னீங்க. ஆனா ம். அமெரிக்கா முறிப்பதற்கு காரணம் இல்லை, இவன் வலுவாகி விட்டான் என்பது. அதுதான் விஷயம். இனி இவனை ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இப்போ ம். ஒரு செய்தி சொல்றேன் நேயர்களுக்கு. ஓகே. 300 ட்ரில்லியன் 300 பில்லியன் 300 பில்லியன் வருதா? 28 லட்சம் கோடி 300 பில்லியன் 300 பில்லியன் எந்த வகையிலும் வருது வருது. வருது. அடுத்து 22 பில்லியன் லாபம் கிடைச்சிருக்கு ம். உடனடியாக. ம். கைமேல் பணம் அது எவ்வளவு கையில போய் சேர்ந்துருச்சு? 9 பில்லியன் 9 பில்லியன் போயிடுச்சு. போயிடுச்சு. சரி. 9 பில்லியனா வந்துச்சா? ம். 24 பில்லியன் ரிலீஸ் ஆகுது. ம். அவருக்கு மேல இருக்குது. அடுத்து நாள் ஒன்றுக்கு 500 மில்லியன் லாபம் கிடைக்குது. ம். உலகம் முழுவதும் பேரிகார்டு அப்டக்கிள் ஹஸ் பின் ரிமூவ்ட். இல்ல 100% இல்லாட்ட கூட அட்லீஸ்ட் ஒரு 50-60% ரிமூவ்டு. எல்லாமே ரிமூவ் தான். இல்ல 100% ரிமூவ் பண்ணல சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல. ஆனா மெஜாரிட்டி ரிமூவ்டு. சரி 40% சொல்லுங்களேன். 50-60% ரிமூவ்டு. அது ஆட்டோமேட்டிக்கா காலப்போக்கில் மறைஞ்சிரும். மாறிடும். ஏன் அமெரிக்காவோட கூட அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஆமா. இல்ல போட்டாங்களே, போட போறாங்களே. அமெரிக்காவில் உள்ள கப்பல்கள், அமெரிக்காவில் உள்ள ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொண்டு இல்ல நிறுத்தல. 100 போயிங் விமானத்துக்கு சைன் பண்றாங்க. அட இது முக்கியமான விஷயம். நேத்து வந்த செய்தி. அமெரிக்கால 100 போயிங் விமானத்தை ஈரான் வந்து சைன் பண்ணி வாங்குறாங்க. இது முக்கியம். எப்ப தெரியுமா? 19 தேதிக்கு அப்புறம். நீங்க சொல்றதுதான் முக்கியம். எனக்கு தெரியாத செய்தி. நீங்க தான் நீங்க உலக தினமும் சொல்வீங்களே. என்ன சொன்னீங்க? ராஜா நீங்க தான் சிங்கம். இந்த செய்தி வந்து சார் இன்னைக்கு வந்து அற்புதமான செய்தி நீங்க சொன்னது சார். அத கொஞ்சம் சொல்லுங்க. அது சொல்லுங்க. அதாவது இந்த 19 தேதி சைன் ஆனதுக்கு அப்புறம் ஆமா சார். ஆமா ஈரான் வந்து என்ன பண்றாங்க? அமெரிக்காவோட நேரடியா அமெரிக்காவோட சைன் பண்றாங்க. இது எதுல சார் வந்துச்சு? இல்ல இருக்கு, உங்களுக்கு வேணா அனுப்பிச்சுடுறேன். அனுப்புங்க. என்ன சைன் பண்றாங்க? 100 போயிங் விமானத்தை ஈரான் வாங்க போறாங்க. ஏன் தெரியுமா? ஈரான் வந்து இனி கட்டமைப்புல மேம்படுத்த போகுது. ஆமா. ஈரான்ட்ட எந்த ஆயுதங்களும் கிடையாது. 79 உள்ள மிக்கி, இந்த பழைய மிராஜா மிக்கி இதுதான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரைசி கிராஷ் இறந்தார் இல்லையா? ஆமா. அது காரணம் என்ன? விஷயம் இல்லாம அது வந்து பழைய ஹெலிகாப்டர். பழைய ஹெலிகாப்டர். அதுல ஒரு கான்ஸ்பிரசி இருக்கலாம். அது தெரியாது. ஓகே. ஆனா இதுல வந்து ரொம்ப அதான் சொல்றல அந்த இது வாங்க போறாங்க. 100 போயிங்னா அமெரிக்காவுக்கு எவ்வளவு லாபம்? இல்ல அவன் பிளான் என்னன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டான். நீ வந்து இஸ்ரேல் போடா, இனிமே இவன் நம்பி பிரயோஜனம் இல்ல. இன்னி அரபு நாடுகள்லாம் சார் அது எவ்வளவு வரும் தெரியுமா? 1 லட்சம் கோடி வரும். 1 லட்சம் கோடி எண்ணெய் கொடுத்தே கழிச்சிருவாங்க. ஆமா. இல்ல எண்ணெய் இல்ல எப்படி பார்த்தா ஆமா இங்க மாத்தி இல்ல அமெரிக்கா எண்ணெய் வாங்கிட்டு தானே இருக்காங்க. எண்ணெய் அவங்க லாபம் வச்சு விக்கிறாங்க. ஆமா. அடுத்து இத பத்தி நமக்கு தெரியல. டாலர் என்ன பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. அதாவது அமெரிக்கா சொல்ற இடங்களுக்கு டாலர்ல பண்ணுவாங்க. அப்புறம் மத்தவங்களுக்கு யாரு என்னன்னு கேக்குறா அதுல பண்றாங்க. இப்ப இந்தியாவுக்கு இந்திய பணத்துல பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு இந்திய பணம் தான் பண்ணுவாங்க. யுவான்ல பண்ண மாட்டான். யுவான்ல பண்ண இந்தியா யுவான்ல பண்ணாது. இந்தியா டாலர்ல பண்ண சொல்லுவான். யாரு? அமெரிக்கா. இப்ப நண்பன் மோடி, என் நண்பன் மோடின்னு தெரியுறாரு. பண்ணுவாங்க. அது எதிர்ப்பு தெரியும். ஆனா நீங்க சொன்னதான் முக்கியமான விஷயம். அது இல்லாம அதாவது கை நனைக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் உறவு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க கத்தாரு, யுஏஇ, சவுதி அரேபியா, ஒமான் இந்த நாளும் கொடுக்கல் வாங்கல்ல ஈரானோட ரொம்ப நெருங்கிட்டாங்க. அதுல அந்த நெருங்கி வந்துடக்கூடாதுக்காக நேத்து திரும்ப இவர் ட்ரம்ப் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? யுஏஇ ஈரானுக்குள்ள பாம்பு போட்டாங்க. இதான் தூண்டி விடுறது, இன்டியூஸ் பண்றது. இத கையெழுத்தும் போடுவோம். அங்க தூண்டி விட்டுட்டு நீ சொல்லலன்னா அவனுக்கு தெரியாதா? தெரியாதா? அவன் தான் சொல்லியிருக்கான நேரடியா. லாவன் தீவுல போட்டது அவங்களுக்கு தெரியும் சார். அங்க இருந்து வந்ததை கண்டுபிடிச்சு இவன் தான் அடிச்சிருக்கான்னு சொல்லிதான் திருப்பி அடிச்சாங்க. அதெல்லாம் நீங்க தூண்டி விடுறது. பழைய பகைய நீ வழி இல்லாம கையெழுத்து போடுறா தெரியுமா? நான் எல்லாம் ஓகேதாப்பா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? உன்னைய வந்து அப்படி பார்த்தா ஒரு நாய் பையன் மடப்பையன் சொல்லி உங்களை திட்டுறான்ப்பா. ஆனா இது நான் சொன்னேன்னு சொல்லிடாதப்பா இப்படி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊர்ல கிராமத்துல நடக்கிறது அமெரிக்காவிலேயே நடக்குது. அப்ப என்னன்னா இறைவன் சொல்ற மாதிரி மனிதர்களே உங்களை ஒரே ஆத்மாவில இருந்து தான் படைச்சோம். உங்க புத்தி அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். நீ வெள்ளைக்காரனா இருந்தாலும் கருப்புக்காரனா இருந்தாலும் இந்தியாக்காரனா இருந்தாலும் சாக்கடையில வாழ்ந்தாலும் ராஜா வீட்டுல வாழ்ந்தாலும் சரி புத்தி ஒரே புத்தி தான். அதனாலதான் நம்ம ஊர்ல கிராமத்துல தூண்டி விடுவாங்க. நான் சொன்னு சொல்லிடாடே அதேதான் ஏன் சொல்லிட்டியே. அதே மாதிரி அமெரிக்கா சொல்றான். அவன் தான் குண்டு போட்டான் சார். நான் வந்து சைன் பண்ணிட்டேன். ஆனா வந்து இது ஈரானுக்குள்ள வந்து யுஏ தான் குண்டு போட்டான், பாம்பு போட்டான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நேர்களுக்கு சொல்லிருங்க. ஓகே. ஏன்னா இப்ப டைம் முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா. இஸ்ரேல வந்து அவன் காலால் எட்டி உதைச்சான். யாரு? அமெரிக்கா உதைச்சிட்டானா? சரி. இப்ப வந்து நம்ம சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான பிச்சை. ஏன்னா கூகுளோட தலைமை சிஇஓ. சரி
சென்னையில அசோக் நகர்ல வீடு வீடு இங்கதான் வீடு. வீடு இருந்தவரா? நம்ம உட்கார்ந்து பேசுற இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர்ல. சரி. இப்போ இங்க வந்து சுந்தர் பிச்சை அப்படின்றவரு அங்க சிஇஓ. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஏஐ பத்தி பேச போயிருக்கிறார். எந்த ஊர்ல? அமெரிக்கா நினைக்கிறேன். அமெரிக்காவுல. அமெரிக்கா. ஓகே, அமெரிக்கா நினைக்கிறேன். சரி அது சரி, ஒரு இடத்துல. இடம் மட்டும் check இந்தியால பண்ணிக்கோ. கிடையாது. இந்தியாவா? சரி. அங்க வந்து ஏஐ பத்தி பேச போறாரு. பேச போகும்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க பூரா எஞ்சி வெளியே போயிட்டாங்க. இது என்ன பெரிய கேவலம்? ஏன்னா நீங்க வந்து கூகுள் இது எல்லா விஷயத்தையும் இஸ்ரேலுக்கு நீங்க ஆதரவா பண்றீங்க, அதனால உங்களை நான் நிராகரிக்கிறோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவிற்கு அமெரிக்கார்களே வெறுப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா மனிதர்களை படுகொலை செய்வதை எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமா, இல்ல ஒரு நம்ம கார்ல போறோம், ஒரு பூனை அடிச்சிட்டோம்னா நமக்கு தூக்கம் வராதுங்க. இப்போ அப்படிதான் ஒரு பூனை அடிச்சு எனக்கு மைண்டே சரியில்லை. அது ரோட்ல கிடந்து துடிச்சிட்டு கிடக்கு, சின்ன பூனை. நான் பார்த்துட்டு எனக்கு கொஞ்ச நேரம் சரியில்லை. அது அடிச்சது யாரா? நமக்கு இறைவன் நம்மளை இறக்கத்தோட தான் படைச்சிட்டான். எல்லா மனிதர்கள். இப்ப நம்ம இந்த நேர்கள் பாக்குறாங்களே கசாலி டீகோட்ல, இது செய்தியோட இல்ல சார், உங்க எல்லாரோடையும் உறவுகளோடு நாங்க கலந்துருக்கோம். அது எப்பவுமே சொல்றோம். நம்ம வந்து செய்தி மாதிரி ஸ்டிஃபா நின்று பேசுறது இல்ல. நம்ம வந்து பக்கத்து வீட்டுல சகோதரன் சகோதரிட்ட பேசுற மாதிரி பேசுறோம். நம்ம பிள்ளைகள் தானே எல்லாம். ஆமா, அதனால நான் சொல்றேன், தயவு செய்து கசாலி டீகோட்ல நீங்க பாக்குறவங்க சாதி மதம் மொழியால விலகாதியோ, எல்லாரும் ஒரே படைப்பு தான். உங்க கொள்கையை நீங்க பின்பற்றிடுங்க. இதுல இன்னொருத்தரையும் சொல்லி ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் வந்து, இவர் கசாலின், இவர் முஸ்லீம் இல்ல, கசாலின் பேர் மட்டும் தான் வச்சிருக்காரு. ஐயோ முஸ்லீமா ஹிந்துவா? அதெல்லாம் தேவையில்லாத கதை ஐயா. தேவையில்லாத போட்டுட்டே இருக்க. அதையா போட்டுட்டு சம்மந்தம் இல்லை. நம்ம பேசுற செய்தி இருக்குல்ல, அந்த நம்ம பேசுறதோட உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்ம சொந்த பந்தங்கள், ரத்தம் எல்லாம் அங்க அரபு நாட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு எது நடந்துடக்கூடாதே செத்த செய்தியை வந்து எடுத்து. ஆனா இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடும். இதை பேசும்போது இயற்கையாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது. அது தெரியல, காரணம் என்னன்னா உலகத்தின் சமாதானமும் அன்பும். இப்ப நம்ம நாடு, எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு. எங்க நாட்டுக்குள்ள இப்ப ரோட்ல பல இடங்கள்ல கேஸ் இல்லாம நின்று போச்சு. ஆமா, இனி எல்லாம் சிறப்பாக சரி. என்னதான் இருந்தாலும் ஏன் தாய்நாடு நல்லா இருக்குன்னு விரும்பணும். இப்ப மோடியை 1000 விமர்சிப்போம். ஆமா, விஜய் விமர்சிப்போம், எடப்பாடி விமர்சிப்போம், திமுக, அதெல்லாம் நம்ம உரிமை. ஆனால் என் நாடு நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா இருக்கணும், என் பூமி நல்லா இருக்கணும், என் கடை, என்னுடைய நண்பர்கள் வியாபாரம் பண்ணணும், எங்க நாடு சுபிச்சமா இருக்குன்னு நான் விரும்பல. அது என்னோட ரத்தத்தோட வரைக்கும் மாத்த முடியாதுல்ல. என் நாடுதான் உலகமே. எனக்கு ஆட்சியாளர் யார் வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும். ஆனா இது நம்ம நாடு. இந்த போர் நிறுத்தத்தின் மூலம் என் நாடு செழிப்பாக போகிறது என்ற மகிழ்ச்சியோடு இந்த காணொலியை உண்மையிலேயே இன்னைக்கு அருமையான சில செய்திகள்லாம் வந்து மகிழ்ச்சியான செய்திகள். இந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு இதை நிறைவு செய்யறோம். ரொம்ப நன்றி சார்.